ஓகே, இப்போ அடுத்தது கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவில் 3 டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. ஒன்று சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன், அடுத்தது 2 கேண்டில் பேட்டர்ன்ஸ், அடுத்தது 3 கேண்டில் பேட்டர்ன்ஸ். ஓகே, 3+ன்னு சொல்லுவாங்க, இல்லை 3 கேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் பேட்டர்னா இந்த மாதிரி டோஜி, ஹேமர் இந்த மாதிரி வரது எல்லாமே சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை லேர்ன் பண்ணிக்குவோம். அடுத்தது 2 கேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்னாக வரும். ரெண்டு பேட்டர்னாக வரும்போது இந்த மாதிரி வந்தால் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் 2 கேண்டில் பேட்டர்ன்ஸ். அடுத்தது 3 கேண்டில் பேட்டர்ன்ஸ். இந்த மாதிரி மூணு கேண்டிலாக வரும். இந்த மாதிரி 3 கேண்டில் வந்துச்சு ஒரு இடத்துல அப்படின்னா, இந்த 3 கேண்டில் சேர்ந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷனுக்கான 3 மெத்தடு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் இருக்குது. அதில் வந்து ஒன்று சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன், இன்னொன்று 2 கேண்டில் பேட்டர்ன், இன்னொன்று 3 கேண்டில் பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இது மூணுத்தையும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னுடைய பேர் நமக்கு தேவையில்லை. இது டபுள் பேட்டர்னா ட்ரிபிள் பேட்டர்னா அது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. கம்ப்ளீட்டாக இந்த பேட்டர்னுக்கு பேக்ரவுண்டில் வந்து என்ன நடக்குது, இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்திக்குதோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம டேரெக்டாக பயன்படுத்துவோம். அதனால் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம இன்னும் எளிமையாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக்ஸில் 3 டைப்பு, ஒன்று சிங்கிள், ஒன்று 2, இன்னொன்று 3 கேண்டில். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, இப்போ அந்த சிங்கிள் பேட்டர்னில் என்னென்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம். பேட்டர்னை பொறுத்தளவில் பேட்டர்ன் எப்படி வேணால் இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பேட்டர்னை வந்து நீங்கள் 5 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று டோஜி. டோஜினா இது வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், இவர் இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கும், இல்லை இப்படி வரும், எப்படி வேணாலும் ஒரு ப்ளஸ் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பையர்ஸும் வந்து ப்ரெஷர் இல்லை, செல்லிங்கும் ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போது இந்த பேட்டர்ன்ஸை பொறுத்தளவில் 4 விதமாக பேட்டர்னை பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் டைம் பார்ப்பீங்களா, டைம் பார்க்கும்போது எப்படி டைம் பார்ப்பீங்க? 1, 1.25, 1.5, 1.25, அதுக்கப்புறம் 2 இல்லையா? நார்மலாக டைம் எப்படி பிரிக்கிறோம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எப்படி பிரிக்கிறோம்? 1/4, 1/2, 3/4, 1 எப்படி பிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 1/4 வாசி பாடி இருக்கும். ஓகே, 3/4 வாசி வந்து இந்த பார் இருக்கும், இந்த கோடு இருக்கும். அடுத்தது 1/2, பாதி வந்து இந்த பாடி இருக்கும், பாதி வந்து இந்த கோடு இருக்கும். அடுத்தது 3/4 வாசி இந்த பாடி இருக்கும். ஓகே, கேண்டிலில் பாதி வந்து இந்த பார் இருக்கும். அடுத்தது ஃபுல்லாகவே வந்து ரியல் பாடி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1/4 வாசி பாடி இருக்கும், ஃபுல்லாக வந்து பார் இருக்கும். அடுத்து 1/2, பாதி வந்து பாடி இருக்கும், பாதி வந்து பார் இருக்கும். அடுத்து 3/4 வாசி பாடி இருக்கும், 1/4 வாசி வந்து இந்த பார் இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபுல் ரியல் பாடி இருக்கும். இதை நீங்கள் ரிவர்ஸில் போட்டாலும் அப்படி தான் வரும். 3/4 வாசி வந்து எனக்கு பாரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1/4 வாசி பாரு, இந்த இடத்துல பாதி பாரு, இந்த இடத்துல 3/4 வாசி பார். பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 1/4 வாசி பாடி, இந்த இடத்துல வந்து 1/2, இந்த இடத்துல 3/4, இந்த இடத்துல ஃபுல். ஸோ இப்படி வரும். இதில் ஒரு சில கேண்டில் வந்து இந்த மாதிரி மேலேயும் ஒரு குட்டி கோடு இருக்கும், கீழேயும் சின்ன பார் இருக்கும். மேலேயும் பார், கீழேயும் பார் இருக்கும். அதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா இந்த கேண்டில் இஸ் ஈக்குவல் டு இந்த கேண்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி கேண்டில் வந்தால் அதை வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டிலாவோ அல்லது பியர்ஸ் கேண்டிலாவோ தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கேண்டில் எல்லாமே நீங்கள் ப்ளூவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ரெட் கலராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டவுன் சைடு கேண்டில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதனால் நான் சும்மா ரெட் கலரில் உள்ள பெயிண்டிங் மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இது எல்லாமே ரெட் கலர் கேண்டில், இது எல்லாமே க்ரீன் கலர் கேண்டில். இப்போது ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் வந்து நம்ம எதை அனலைஸ் பண்ண போகிறோம்? ப்ரைஸ் ஆக்ஷனை அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்னென்னா, இந்த கேண்டில் காமிக்கிறது எல்லாமே வெறும் விலை நகர்வை மட்டும்தான் காமிக்குது, வேறு எதையுமே இந்த கேண்டில் காமிக்கலை. ஆனால் இந்த விலை நகர்வு யாரால் ஏற்படுதுன்றதை நம்ம யோசிக்கணும். விலை நகருது, ஓகே, எப்படி நகருது, யார் இந்த விலையை நகர்த்திட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்போ இதை வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, ரியல் மார்க்கெட்டை விட உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் ஒரு மெத்தடில் சொல்கிறேன். புரியறதுக்காக இதை வந்து இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் ஒரு SBI ஸ்டாக்கை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. SBI ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா SBI ஸ்டாக்குக்கு ட்ரேடர்னு ஒரு 10,000 பேர் வந்து மார்க்கெட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணதுமே 10,000 பேர் SBIயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ 10,000 பேர் இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து SBIயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் தயாராக இருக்குது SBIயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. மேபி அந்த ஸ்டாக் வந்து நேற்றுக்கு ஏதாவது பேட்டர்ன் வந்திருக்கலாம், இல்லை நேற்றுக்கு ஏதாவது இண்டிகேட்டர் காமிச்சிருக்கலாம், இல்லை அவங்க நோவைஸ் ட்ரேடராக இருக்கலாம், எங்கேயாவது டிப்ஸ் வாங்கியிருக்கலாம், எப்படி வேணால் இருக்கட்டும்.
ஒரு 10,000 க்ரௌடு வந்து எஸ்பிஐக்கு வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எஸ்பிஐ ஸ்டாக்குக்குன்னு தயாராக இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுது? எஸ்பிஐ ஸ்டாக்கு காலையில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இது க்ளோசிங் ப்ரைஸ். இது ஹை, இது லோ. ஸோ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் ஓப்பன் பண்ணோடனே அந்த க்ரௌடு என்ன பண்ணுறாங்கன்னா மேல் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரைஸை வந்து மேல் நோக்கி நகர்த்திக்கிட்டு வேகமாக போகிறாங்க. ஓகே, 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ப்ரைஸ். ஓகே, நான் இப்போ இது இல்லாமல் இன்னொன்று ஒரு கேண்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேண்டில் என்ன ஆகுது? காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இது இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹை போயிருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. ஸோ ஓப்பனும் லோவாக இருந்தோடனே காலையில் என்ன ஆயிருக்காங்கன்னா இந்த கேண்டில் காலையில் 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் ப்ரைஸு 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு காலையிலேருந்து 100லேருந்து ஒரு பாயிண்ட் கூட இறங்கலை. ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. ஓப்பன் ஆகிட்டு காலையிலேருந்து ஏறிக்கிட்டே வருது. ஏற ஆரம்பிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் போன உடனே இந்த க்ரௌடு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக என்ட்ரி ஆகிடுவாங்க. ஓகே, ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரௌடு என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த ஸ்டாக் மேலே தான் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு என்ன ப்ரைஸ் வந்தாலும் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, பையிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பை பண்ண என்ன இந்த ஸ்டாக்குக்கான டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். செல்லர்ஸ் வந்து விலையை ஏற்றிக்கிட்டே வருவாங்க. நான் வந்து 101 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 102 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 103 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது விலை மேலே ஏறிக்கிட்டே போகும். அப்போ அந்த க்ரௌடு என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ்பிஐக்குன்னு இருக்கிற க்ரௌடு அந்த 10,000 பேரும், ஓகே 10,000 பேர் இதுக்கான ஒரு க்ரௌடு இருக்கு இல்லையா, ட்ரேடர்ஸ் 10,000 ட்ரேடர்ஸ் வந்து இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த க்ரௌடு கம்ப்ளீட்டாக ப்ரைஸை மேலே ஏற்றிக்கிட்டு ஃபுல்லாக போகிறாங்க. கம்ப்ளீட்டாக ரன் பண்ணுவாங்க. எவ்வளோ வேகமாக ஏறுதோ ஏறும். ஏறினவுடனே கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிடுது அந்த ஸ்டாக்கு. போயிட்டு மார்க்கெட் முடியும் போது என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருது. ஓகே, ஸோ அப்போது இது பார்த்தீங்கன்னா கால்வாசி பார் இருக்குது, முக்கால்வாசி பாடி இருக்குது, ரியல் பாடி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி இதை கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ அடுத்த நாள் எப்படி நான் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌட் ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக இங்கேருந்து மேலே ஓடி இருக்காங்க, ப்ரைஸை மேலே தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஸோ இந்த இடம் போன உடனே இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடம் ரிவர்சல் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஏன் க்ளோஸ் ஆச்சுன்றதை முதல்ல நீங்கள் நோட் பண்ணணும். இந்த ப்ரைஸு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஓகே, இவ்வளோ தூரம் ஏறிச்சு இல்லை, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கலாம், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கலாம், இல்லை இன்னும் இறங்கி இங்கே போய் க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஏன் இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன் எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சு. இப்போ 100 ரூபாயிலேருந்து இது 110 ரூபா போயிருக்கு, ஹை 108 ரூபாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஏன் 108 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு, 109 க்ளோஸ் ஆகிருக்கலாம், இல்லை 110 க்ளோஸ் ஆகிருக்கலாம், இல்லை இன்னும் இறங்கி இருந்திருக்கலாமே. ஓகே, இன்னும் இறங்கி 100 இல்லை 100லேயே வந்து கூட க்ளோஸ் ஆகிருக்கலாமே. ஏன் 108 எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் தான் ஆவீங்க, பிகினர்ஸ். ஏன்னு தெரியாது, ஒன்றும் காரணம் கிடையாதுங்க. மார்க்கெட்டு டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் ப்ரைஸ் இந்த இடத்துல நின்றுச்சு, அவ்வளோதான் ரீசன். ஓகே, மார்க்கெட் டைம் 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேலே அவங்களால மார்க்கெட்டு ப்ரைஸை மூவ் பண்ண முடியாது அவங்க எந்த டைரெக்ஷன்லையும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இன்னொரு கேண்டில் போடுறேன். இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஓப்பன், இது க்ளோஸு, இது வந்து லோ, இது வந்து ஹை. ஓகே, ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஏறிக்கிட்டே இருக்குது, ஃபுல்லாக ஏறிடுது. காலையிலேருந்து க்ரௌடு என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரைஸை தூக்கிட்டு வேகமாக ஓடிருக்காங்க. ஓடிட்டு 110 ரூபாவில் போய் நின்றுச்சு. 110 ரூபாவில் ஏன் நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 105 ரூபா போயிருக்கலாம், இல்லை இறங்கி வந்து 108 ரூபாவில் வந்து முடிஞ்சிருக்கலாம். ஆனால் ஏன் 110 ரூபாவில் முடிஞ்சிச்சு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் முடிஞ்சு போச்சு. 3:30க்கு டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் முடிகிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 100 ரூபாவில் இருந்த ஸ்டாக்கை ப்ரைஸை ஏற்றிக்கிட்டு வேகமாக மேலே ஓடிருக்காங்க, 110 ரூபா வரைக்கும் ஓடிருக்காங்க. டைம் முடிஞ்சிட்டனால இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ டைம் வந்து 5:30 வரைக்கும் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடம் என்ன இருக்குன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாமல் இவ்வளோ தூரம் இங்கேருந்து ஓடி போனவங்க, இங்கேருந்து ப்ரைஸை தூக்கிட்டு ஓடி வந்தவங்க டைம் முடியலன்னா இன்னும் க்ரௌடு அதிகமாக அப்படியே ஓடிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க.
ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் ப்ரைஸை கொண்டு வந்திருப்பாங்க. 5:30க்கு இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ $115 வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே ஏறி இருக்கும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா டைம் முடிஞ்சு போனனால இந்த இடத்துல அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. டைம் முடிஞ்சனால இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த க்ரௌடு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கேருந்து ஓடி இவ்வளோ தூரம் வரைக்கும் ஓடி வந்திருக்காங்க. இந்த இடத்துல டைம் முடிஞ்சனால நின்றுட்டாங்க. காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரௌடு வேகமாக ஓடி வந்து டைம் முடிஞ்சு போனனால இந்த இடத்துல நின்றுருக்காங்க. அடுத்த நாள் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனோன்னா க்ரௌடு கண்டினியூவாக எங்கே ஓடுவாங்கன்னா இப்படி தான் ஓடுவாங்க. திருப்பதியில் சில கோவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் க்ரௌடை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போய் போட்டுருவாங்க. ஒரு ரூமில் அந்த ரூமில் வந்து க்ரௌடு இருக்கும், கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த கேட்டை திறந்த உடனே வேகமாக அடுத்த ரூமில் போய் உட்காந்துருவாங்க. ஓகே, ஸோ என்னென்னா அதே தான் க்ரௌட் ஆக்டிவிட்டி. இங்கே க்ரௌடு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் மேலே ஏற்றிக்கிட்டே போயிருப்பாங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக காமிக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் பயங்கர பையிங் ப்ரெஷர்னுவாங்க. என்ன நடக்குதுன்னா அந்த க்ரௌடு வந்து ப்ரைஸை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. அடுத்த நாள் ஓப்பன் ஆனதுமே தொடர்ந்து இங்கேருந்து திருப்பியும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க, திருப்பியும் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்த நாள் ப்ரெடிக்ஷன் என்ன நமக்கு, இந்த மாதிரி ஒரு கேண்டில் இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு, க்ரௌடு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. 3:30க்கு டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு. டைம் க்ளோஸ் ஆகலைன்னா என்ன ஆயிருப்பாங்க, தொடர்ந்து மேலே தான் ஓடி இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு, அடுத்த நாள் தான் ஓப்பன் ஆக போகுது. அடுத்த நாள் ஓப்பன் ஆனால் இந்த க்ரௌடு தொடர்ந்து எந்த பக்கம் ஓட போகிறாங்க, அவங்க டேரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷனை பாருங்கள். உங்கள் நண்பர் எந்த பக்கம் டேரெக்ஷனில் போனார், ப்ரைஸ் எந்த டேரெக்ஷனில் போகுது, கீழே இருந்து மேல் நோக்கி தான் அந்த ப்ரைஸ் டேரெக்ஷன் போகுது. ஸோ அடுத்த நாள் ப்ரெடிக்ஷன் நமக்கு என்ன, மேல் நோக்கி திருப்பியும் ஏறணும். அதுதான் ப்ரெடிக்ஷன். இது வந்து 100% கிடையாதுங்க. ப்ரெடிக்ஷன்னா கணிக்கிறது. அதிகப்படியான வாய்ப்பு வந்து எந்த பக்கம் இருக்குன்னா மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஆகவோ இல்லை சின்ன ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேல் நோக்கி தான் ஏறும். மேல் நோக்கி ஏறும்போது நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன், இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை தாண்டி பிரேக் நடக்கும்போது இந்த இடம் தான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி இப்படி போகுதுன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி ஆக போகிறீங்கன்னா கன்ஃபர்மேஷன், இந்த க்ரௌடு வந்து தொடர்ந்து நாளைக்கும் இந்த பக்கம் தான் ஓட போகிறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு, இதுதான் ஹை ப்ரைஸு, இதுதான் லோ ப்ரைஸு. ஸோ ஓப்பன் லோ சேமாக இருக்குது. இந்த க்ரௌடு மேல் நோக்கி ஓடுறாங்க, நாளைக்கும் மேல் நோக்கி ஓட வேண்டியது தான் வந்து ப்ரெடிக்ஷன். ஆனாலும் க்ரௌடு நாளைக்கு மேல் நோக்கி தான் ஓடுறாங்களான்றதை கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிறோம். எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸை தாண்டி மேலே கட் பண்ணி போகணும். ஸோ அப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, க்ரௌடு தொடர்ந்து தான் ஓடுறாங்க, க்ரௌடில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரல, அவங்க திருப்பி ரிவர்சல் போகிறதுக்கான எண்ணம் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, ஸோ திருப்பியும் மேல் நோக்கி தான் ஓட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதும் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி இந்த இடத்துல எடுக்கிறோம், என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, அடுத்த நாள் இவ்வளோ தூரம் ஏறுதுன்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணலாம். ஓகே, ஒரு 101 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஸ்கால்பிங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, 101லேருந்து ஒரு 103 ரூபா 104 ரூபா போச்சுன்னா இந்த 3 ரூபா ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நேற்றுக்கே நம்ம முடிவு பண்ணிட்டோம், இந்த ஸ்டாக் இன்றைக்கி மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரிஞ்சு போச்சுன்னா க்ரௌடு இந்த ஸ்டாக்கில் மேல் நோக்கி ஓடுறாங்க. மேல் நோக்கி ஓடுறாங்கன்னா இதை டெக்னிக்கல் டேர்மாக எப்படி சொல்லணும்னா பையிங் ப்ரெஷர். ஓகே, பையிங் ப்ரெஷர்னால் என்னென்னா இந்த ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக ஆர்வம் காமிக்கிறாங்க, அதனால் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் பையிங் ப்ரெஷர், டெக்னிக்கல் டேர்ம் பையிங் ப்ரெஷர். லோக்கலாக சொல்லணும்னா க்ரௌடு வந்து இந்த ப்ரைஸை தூக்கிட்டு மேலே ஓடுறாங்க, ஸோ நாளைக்கும் வந்து இது மேலே தான் ஓடுவாங்க. ஏன்னா டைம் க்ளோஸ் ஆகிட்டனால தான் இன்றைக்கி நின்றுட்டாங்க. டைம் க்ளோஸ் ஆகலைன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்ந்து ஓடிருப்பாங்கல்ல. ஓகே, டைம் க்ளோஸ் ஆகிட்டனால இந்த க்ரௌடு இந்த இடத்துல வந்து வெயிட்டிங்கில் நிற்கும். அடுத்த நாள் திறந்து விட்டோன்னே திருப்பி இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுதான் லாஜிக். ஸோ பையிங் ப்ரெஷர் இருக்கிறனால இந்த கேண்டில் வந்து பையிங் ப்ரெஷர் கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் பையிங் ப்ரெஷர் கேண்டில், இவ்வளோ பெரிய கேண்டில் பையிங் ப்ரெஷர் கேண்டில். அடுத்த நாள் இந்த பையிங் ப்ரெஷர் வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது தொடர்ந்து பையிங் ப்ரெஷர் தொடர்ச்சியாக நடக்கும். அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குது, இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இன்னும் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகே, இதுதான் பையிங் ப்ரெஷருக்கான கேண்டில். ஓகே.